வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, இன்கம் டாக்ஸ் நவம்பர் 2024 கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட 5 மார்க் ப்ராப்ளம்ஸ் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அ 2ண்ட் யூனிட் அதாவது ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் இன்சிடென்ஸ் ஆஃப் டாக்ஸ் இருக்கு இல்லையா? அதுலருந்து தான் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம கொஸ்டின் பேப்பர்ல ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்ல இருந்து தான் ப்ராப்ளம் கேட்பாங்க. இன்சிடென்ஸ் ஆஃப் டாக்ஸ் வந்து ப்ராப்ளம் வந்து ரொம்ப ரேர் தான். இப்ப இந்த இயர் பாத்தீங்கன்னா நவம்பர் 24ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்சிடென்ஸ் ஆஃப் டாக்ஸ்ல இருந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு. எஸ், இப்ப இந்த ப்ராப்ளம் பார்க்கலாமா? The following are the details of Mr. Edwin. Dividend from a foreign company rupees 50,000. Income from agriculture in Australia rupees 1 lakh. Share of income from business in Trichy rupees 60,000. Income accrued in India but received in USA rupees 50,000. Determine his total income if he is a ROR. ROR-னா resident and ordinary resident, resident, not ordinary resident, non-resident. ஓகே, இப்ப இந்த 3 கேட்டகரியிலயும் எவ்வளவு அமௌண்ட் வந்து உங்களுக்கு டாக்ஸபிள் அப்படின்றத பார்க்க போறோம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கொஞ்சம் வேகா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா டிவிடெண்ட் ஃப்ரம் அ ஃபாரின் கம்பெனி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அந்த டிவிடெண்ட் பாத்தீங்கன்னா ரிசீவ்ட் எங்க அப்படின்றது கொடுக்கல. இந்தியாவிலயா இல்ல ஃபாரின்லயா அப்படின்னு கொடுக்கல. அண்ட் இன்கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சரல் இன் ஆஸ்திரேலியா, அதாவது அக்ரிகல்ச்சர் வந்து ஃபாரின்ல ஐ மீன் ஆஸ்திரேலியால இருக்கு. ஆனா இதோட இன்கமும் எங்க ரிசீவ் பண்ணாங்க அப்படின்றது கொடுக்கல. அப்ப இந்த ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா நம்ம ரிசீவ்ட் இன் இந்தியா அப்படின்னு வச்சோம்னா இதுக்கு வேற ட்ரீட்மெண்ட் வரும். இல்ல இத வந்து நம்ம எங்க அங்கேயே அக்ரூடோ அண்ட் ரிசீவ்டு ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஃபாரின்லன்னு வச்சா இதுக்கு வேற ட்ரீட்மெண்ட் வரும். ஓகே, ரெண்டு விதமாவும் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். அண்ட் ஷேர் ஆஃப் இன்கம் ஃப்ரம் பிசினஸ் இன் ட்ரிச்சி, இது இந்தியா தான், இந்தியன் இன்கம் இது. ஓகே, அப்புறம் இன்கம் அக்ரூட் இன் இந்தியா பட் ரிசீவ்ட் இன் யூஎஸ்ஏ, பிரச்சனை இல்ல. இன்கம் அக்ரூட் வந்து இன் இந்தியான்றதுனால இதுவும் இந்தியன் இன்கம் தான். இப்ப இது பாத்தீங்கன்னா ஃபாரின் இன்கமா இருக்கலாம், இந்தியன் இன்கமாவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். பிகாஸ் இட் இஸ் ரிசீவ்ட் இன் இந்தியா அப்படின்னா அது இந்தியன் இன்கம் நம்ம சொல்லுவோம். ரிசீவ்ட் அவுட் சைட் இந்தியா அப்படின்னா அது ஃபாரின் இன்கம் சொல்றோம். இதுவும் பாத்தீங்கன்னா ரிசீவ்ட் அவுட் சைட் இந்தியானா ஃபாரின் இன்கம், ரிசீவ்ட் இன் இந்தியா வந்து இந்தியன் இன்கமா இருக்கும். ஓகே, இப்ப அந்த வேக்னஸ் இருக்கிறதுனால ரெண்டு டைப்பாவும் இதை வந்து நம்ம கொடுக்க முடியும். சோ நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஹிண்ட் கொடுத்துக்கலாம். அதாவது இந்த டிவிடெண்ட் ஃப்ரம் அ ஃபாரின் கம்பெனி ரிசீவ்ட் இன் ஃபாரின் அப்படின்னுட்டு நம்ம கன்சிடர் பண்ணோம்னா அது ஃபாரின் இன்கமா வச்சு போடலாம். ஓகே, எஸ். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் இது வந்து ரிசீவ்ட் இன் இந்தியா அப்படின்னு வச்சு போட்டிருக்கு. பாருங்க, டிவிடெண்ட் ஃப்ரம் அ ஃபாரின் கம்பெனி ரிசீவ்ட் இன் இந்தியா அப்படின்னா அது இந்தியன் இன்கம். இந்தியன் இன்கம்னா 3 பேருக்குமே இது டாக்ஸபிள் தான். அடுத்து பாத்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் இன் ஆஸ்திரேலியா. ஓகே, இது வந்து நம்ம ஃபாரின் இன்கமா கன்சிடர் பண்ணிக்கலாம். பிகாஸ் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாரின்லயே வந்து வாங்கின மாதிரி இதை கன்சிடர் பண்றோம். அப்ப இன்கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் இன் ஆஸ்திரேலியா. ஓகே, அப்ப இது ஃபாரின் இன்கம். ஃபாரின் இன்கம்னா வெறும் ரெசிடென்ட் ஆர் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு தான் இது டாக்ஸபிள். அதுக்கப்புறம் ஷேர் ஆஃப் இன்கம் ஃப்ரம் பிசினஸ், இது இந்தியன் இன்கம். அப்ப இது 3 பேருக்குமே டாக்ஸபிள் தான். ஓகே, இப்ப இது பாத்தீங்கன்னா இன்கம் அக்ரூட் இன் இந்தியா பட் ரிசீவ்ட் இன் யூஎஸ்ஏ அப்படின்னா இதுவும் இந்தியன் இன்கம் தான் நமக்கு. ஏன்னா ரிசீவ்டு அக்ரூட் இன் இந்தியா இல்லையா, அதனால 3 பேருக்குமே டாக்ஸபிள். இப்ப இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா வரதுதான் டோட்டல் இன்கம். பாத்தீங்கன்னா ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் 2,60,000, நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்னா 1,60,000, நான் ரெசிடென்டா இருந்தா 1,60,000. ஓகே, இப்ப இதையுமே நீங்க என்ன சொல்லலாம், இதை ஃபாரின் இன்கம் இன்னும் இல்லாம இந்தியன் இன்கமா, அதாவது இன்கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் இன் ஆஸ்திரேலியா பட் இன்கம் ரிசீவ்ட் இன் இந்தியா அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா இதுவுமே 3 பேருக்குமே வந்து டாக்ஸபிள் ஆயிருக்கும். அப்ப 3 பேருக்குமே 2,60,000 வந்திருக்கும். ஓகேவா? இப்ப இந்த ஃபாரின் இன்கம் சொல்லியிருக்கோம்ல டிவிடெண்ட், இதை வந்து நம்ம ஃபாரின்லயே ரிசீவ் பண்ணா என்ன அப்படின்னா பாருங்க, டிவிடெண்ட் ஃப்ரம் ஃபாரின் கம்பெனி ரிசீவ்ட் ஃபாரின்லயே அப்படின்னா இது வந்து ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு மட்டும் டாக்ஸபிள். அடுத்து பாத்தீங்கன்னா இது ஃபாரின் இன்கமா கன்சிடர் பண்ணிருக்கோம். இது இந்தியன் இன்கம். அடுத்து இதுவும் பாத்தீங்கன்னா இந்தியன் இன்கம் உங்களுக்கு. அப்ப இதோடது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2,60,000, 1,10,000 அண்ட் 1,10,000 இருக்கு. ஓகே, இப்ப இந்த கொஸ்டின் கிளியரா நமக்கு இல்ல. நம்ம எடுத்துக்கிற விதம் என்ன அப்படின்னா இது ரிசீவபிள் வந்து ஃபாரின்லயா இந்தியாலயா அப்படின்னு நம்ம ஒரு இது கொடுத்துடலாம். ஹிண்ட் கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து அது சரியா நோட் போட்டு கொடுத்துருக்கணும். நோட்ல இட் இஸ் அசியூம் டு பி ஃபாரின் இன்கம் ரிசீவ்ட் இன் ஃபாரின் அப்படின்றதும் இதுவும் வந்து ரிசீவ்ட் இன் ஃபாரின் அப்படின்னு சொல்றதும் நம்ம வச்சு போட்டுக்கலாம். ஓகே, எஸ். இப்ப வந்து இது இந்தியன் இன்கமா வச்சு போட்டா ஃபாரின் இன்கம் இல்ல, அதாவது இன்கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் இன் ஆஸ்திரேலியா rupees 1 lakh ரிசீவ்ட் இன் இந்தியா அப்படின்னா அதுக்கு என்ன வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே,
ஓகே. பாத்தீங்கன்னா, டிவிடெண்ட் ஃப்ரம் ஃபாரின் கம்பெனி ரூபீஸ் 50,000. இத இந்தியால ரிசீவ் பண்ணதா அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணி, இதையுமே 3த்துக்கும் இந்தியன் இன்கம்ன்றதுனால 3த்துக்குமே இது டாக்ஸபிள்னு சொல்றோம். இது சொன்னேன் இல்லையா? இன்கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் இன் ஆஸ்திரேலியா ரூபீஸ் 1 லேக். இதையுமே ரிசீவ்ட் இன் இந்தியா அப்படின்னு கன்சிடர் 3த்துக்கும் டாக்ஸபிள் ஆகுது. ஏன்னா இந்தியன் இன்கம். சோ இது எல்லாமே இந்தியன் இன்கம் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணி போட்டோம்னா, 3 பேருக்குமே 2,60,000 தான் டோட்டல் இன்கம் அப்படிங்கிறது வருது. ஓகே. இப்ப ஆக்சுவலி இங்க கொஸ்டின்ல குடுத்திருக்கணும். டிவிடெண்ட் ஃப்ரம் ஃபாரின் கம்பெனி ரிசீவ்ட் தேர் அப்படின்னு குடுத்திருக்கலாம். இங்கேயும் பாத்தீங்கன்னா ரிசீவ்ட் இன் சம் அதர் கண்ட்ரி அப்படின்னு குடுத்திருக்கலாம். எங்க ரிசீவ்டுன்னு குடுக்கல. ரெண்டுமே இன்கம் அக்ரூடு குடுத்துட்டான். ஆனா ஏர்ன்டு குடுத்துட்டான். ஆனா வந்து எங்க வந்து ரிசீவ்டுன்னு குடுக்காததுனால நமக்கு இந்த குழப்பம் இருக்கு. ஓகே. சோ இதுக்கு நீங்க அவசியம் ஒரு நோட் குடுத்துட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடணும் இது மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம வேற ஒரு சாப்டர்ல இருந்து ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.